மச்சான் சீக்கிரம் கிளம்புடா, சுத்தமா உட முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும். என்னடா திடீர்னு ஈவினிங் நல்லா தானே இருந்த? எனக்கு என்னன்னு தெரியலடா, ப்ளீஸ்டா மச்சான். டைம் வேற 10 o'clock ஆச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடிருப்பானுங்கடா. செல்வா ப்ளீஸ்டா. சரி இரு வரேன் 10 minutesல. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, போய் பார்ப்போம். ஆனா டாக்டர் இருக்காரான்னு தெரியல. கொஞ்சம் குயிக்கா வாடா. சரிடா வர்றேன் வை. டேய் கீழே வந்துட்டியா? ஏண்டா நல்லா தானே இருக்க, பார்த்தா ஃபீவர் மாதிரி தெரியலையே. நான் ஃபீவர்னு சொன்னாடா. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபீவர் தான் அர்த்தம், அதான் கேட்டேன். ஆமா என்னதான்டா ஆச்சு உனக்கு? ஏன் கீழே பிடிச்சி நின்று இருக்க? பாத்ரூம் லீவ் வந்துட்டியா? நான் சொல்றேன் மச்சான், ஃபர்ஸ்ட் டாக்டரை கூட்டு போடா. டேய் சீக்கிரம் போடா. டேய் நெக்ஸ்ட் வீக் தான்டா, புர்ரா போயிடலாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். என்னப்பா கரெக்டா கிளம்புறப்ப வரீங்க? சார் நாங்கள் ஒருத்தர் தாங்க சார். ஓகே, என்ன ப்ராப்ளம்? எனக்கு இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்கு தான். உட்காருங்க. நேம் என்ன? கவின்குமார் சார். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இல்ல சார் இருக்கட்டும் சார். ஏன் பெட்டக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? சார் என்னோட பெனிஸ்ல அடிபட்டுருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. பிளட் நிறைய வந்துடுச்சு, ஒரே பயமா இருக்கு சார். டேய் என்னடா சொல்ற? என்னப்பா சொல்ற? சீக்கிரம் பெட்ல படு. எப்படி அடிபட்டுச்சு? சார் கோச்சுக்காம ஃபர்ஸ்ட் ஏதாவது பெரிய ப்ராப்ளம்னு பாருங்க சார், நான் எல்லாமே சொல்றேன். ஓகே, ஐ வில் லுக் இன்டு தட். ஜஸ்ட் படுத்துக்கோ. கொஞ்சம் ஷார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் பெயினா இருக்கு டாக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஸ்கின் தான் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஃபுல்லா க்ளீன் பண்ணி ஆயின்மெண்ட் போடுறேன். நீங்களும் கண்டினியூஸா 5 days போடுங்க. இட்ஸ் a நார்மல் ப்ராப்ளம் only. It will be surely cured. ஓகே டாக்டர். ஷார்ட்ஸ் போட்டுக்குங்க. இந்த உண்டை பார்த்தா அடிபட்ட மாதிரி தெரியலையே. இப்பயாவது சொல்லுங்க என்ன நடந்தது? சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். ஏன்பா, அதான் ட்ரீட்மெண்டே முடிஞ்சதே. நான் அதை நினைச்சுக்க மாட்டேன், பயப்படாம சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஏதாவது தப்பா நினைச்சுப்பான் சார். என்னப்பா இப்படி சொல்ற? அம்மா அப்பா ரிலேஷன்ஸ் லவ்வர் ஈவன் ஒய்ஃப் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த மனசை விட்டு ஷேர் பண்றோம்னா அது ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான். இல்ல சார், என்னை பத்தி கேவலமா நினைச்சிட்டு வந்தான் சார், ஒரு மாதிரியா இருக்கு. உங்க நேம் என்ன? செல்வா சார். சொல்லுங்க செல்வா, நீங்க நினைச்சுக்க மாட்டீங்களா? சார் எதுவா இருந்தாலும் நான் ஒன்றும் நினைச்சுக்க போறது இல்லை சார். இவன் தேவையில்லாம ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் சார். கேட்டீங்களா? இதுக்கு மேல என்ன? ஏஜ் 31 ஆச்சு சார். வீட்டில் மேரேஜ் கல்யாண்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. 3 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது சார். பயங்கர செக்ஸ் ஃபீலிங், சுத்தமா முடியல சார். வெளியில மணி கொடுத்து போலாம்னா இந்த எய்ட்ஸ் எஸ்டிடி டிசீஸ் பயம் டாக்டர். லாஸ்ட் வீக்ல ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து நைட்டு சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்பதான் செக்ஸ் டாய்ஸ் ஃபிளஷ்லைட் பத்தி சில வெப்சைட்ல பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இந்தியன் மார்க்கெட்லயே அவைலபிளா இருந்தது. ₹7,000 சார். இந்த ஃபீல்ட்ல இருந்து வர்றதுக்கு இது யூஸ் ஆகும்னு ஆர்டர் பண்ணிட்டேன். த்ரீ டேஸ் கழிச்சு தான் வந்தது சார்.
சார் கவின்குமாருங்களா? ஆமாம் சொல்லுங்கள். சார் பார்சல் வந்திருக்கு உங்களுக்கு. எங்கே இருக்கீங்க? உங்க வீட்டுக்கிட்ட தான் சார் இருக்கேன். அங்கேயே இருங்க, நான் 15 மினிட்ஸில் வந்துடுறேன். சார் வேற இடத்துக்கு போகணும், பக்கத்து வீட்டில் கொடுக்குவா? அண்ணா அப்படிலாம் கொடுத்தா நான் சீக்கிரம் வந்துடுறேன். சார் பார்சல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ப்ராடக்ட் பார்த்த உடனே பயங்கர மூடில் வேகமாக பண்ணிட்டேன் சார். அதனால தான் தோல் கிழிஞ்சு பிளட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இவனை கூப்பிட்டேன் சார். I heard about lot of sex toys, but this is the first time I'm handling a patient like you. இதுல என்ன இருக்கு? ஒன்ன ப்ளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்கும் நம்ம சொசைட்டி தான் காரணம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாடு ஃபுல்லாவே நிறைய பேர் செக்ஸ்ங்கிற ஒரு காமன் விஷயம் கிடைக்காம அவங்க படுற பாடு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா 25-35 வயசுக்குள்ள இருக்க 74% ஆண்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவங்க லைஃபை சர்வை பண்றதுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கறதுலயே அவங்க பாதி லைஃப் போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு காய் கனியாகி சாப்பிட ரெடி ஆகுதோ அதே மாதிரி ஒரு பையன் 18 வயசுல செக்ஸ்க்கு ரெடி ஆகிடுறான். நம்மளோட கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எடுத்துட்டா கூட 21 வயசுல ஒரு பையன் மேரேஜ் பண்ணணும். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் முடியாது. நம்ம கல்ச்சருங்கிற பேர்ல எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ண கூடாதுன்னு தெரியாம வழி தெரியாத பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் ஒன்னும் தெரியாமலா கரெக்டா வயசு வந்த உடனே வேலைக்கு போகலாம் கூட மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்படி பண்ணி வச்சதாலதான் செக்ஸ்ங்கிற விஷயம் அவங்களுக்கு கரெக்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் தன்னோட தனிமனித வாழ்க்கையில புது புது விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு போனாங்க. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிற பேர்ல அவங்க கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணாம நம்மளோட கல்ச்சரையும் ஃபாலோ பண்ணாம ஒரு சராசரி உயிரினத்துக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கூட பகுத்தறிவு கிடைச்ச இந்த மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க ஊர்ல செக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனாலதான் 21 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட தனி மனித முன்னேற்றத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலதான் விளையாட்டுத்துறையில இருந்து கட்டடக்கலை விவசாயம் ஒண்ணு விடாம உலகமே திரும்பி பார்க்கற லெவல்ல இருந்தாங்க. ஆனா நம்ம ஃபாரின் கல்ச்சர்ங்கிற பேர்ல எது தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு மணின்னு கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய உயிரினத்துக்கு தேவையான செக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் கூட கிடைக்காம நம்ம டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி இப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மனுஷனோட சராசரி செக்ஸ் டைமிங்கே 5 to 6 minutes தான். அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம். ஆனா இந்த ப்ராப்ளத்தை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கரெக்டா ஃபேஸ் பண்ணனாலதான் அவங்க எல்லாத்துலயும் முன்னோடியா இருக்காங்க. உடனே சைனா மாதிரி நாடுகள்லாம் எப்படின்னு கேட்காதீங்க. அங்கேயும் 1921 மேரேஜ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கண்டிப்பா மேரேஜ் பண்ணணும். ஆனா இங்க படிச்ச நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எதை பத்தி பேசுறோம்? டேய் அந்த பிட்டு பாத்தியா, அந்த பொண்ணை பாத்தியா, என்ன ஸ்ட்ரக்சரு. இப்படி கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு அதை பத்தி பேசி பேசி நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணி செக்ஸ் டாய்ஸ்லாம் வாங்கி நம்ம மணியும் வேஸ்ட் பண்ணி கடைசியில நம்ம ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாவம் பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு 15 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணா அதுக்கப்புறம் செக்ஸ்ங்கிறது அவங்க லைஃப்ல நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் தான். அதெல்லாம் தெரிஞ்சு நாம சும்மா இருக்காம நெக்ஸ்ட் 30 to 35 இயர்ஸ் வரைக்கும் வேலைக்கு போக வச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். அப்புறமா குழந்தை அது இதுன்னு 5 இயர்ஸ் ஆயிடும். அதுக்கு பிறகு ரிமைனிங் 5 இயர்ஸ் தான் செக்ஸ்ங்கிறது கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் நினைச்சு பாருங்க. உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? ஒரு தனி மனிதனோட உணர்ச்சிகளை விளையாடுறது. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல, பண்ண வேண்டிய வயசுல எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பலாமே பேரண்ட்ஸ்லாம். செக்ஸ்ங்கிறது அவங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணி போர் அடிச்சு போய் புதுசா கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்ணுங்கிற பேர்ல இந்த டாய்ஸ்லாம் கண்டுபிடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே தலைகீழா மாத்தி யூஸ் பண்றோம். இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்துக்குன்னு புரிஞ்சாலும் என்ன பண்றோம்? அந்த கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் வந்த உடனே என்ன பண்றதுனே தெரியாம இது மாதிரி பண்ணிடுறோம். செக்ஸ்ங்கிறது அதிகமா போகும்போது தான் பிரச்சனை. ஆனா அது கிடைக்காமையே போறப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கறத எல்லாம் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், ப்ளீஸ் நெவர் கோ அகைன்ஸ்ட் நேச்சர். சார் கடைசியா சொன்னது புரியல. என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இயற்கைக்கு எதிராக மட்டும் எதுவும் பண்ணாதீங்க.
இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹியூமன் பீயிங்.